தாவைக்கால வேட்பாளர்களை நியமிச்சிட்டாங்களா, இல்லை அதுக்கான செயல்முறைகள் எந்த அளவுக்கு திட்டமிடல் இருக்கு? விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுக்க காரணம் ஏதாவது இருக்குதா? இந்த துர்கா ஸ்டாலினுடைய நன்மதிப்பை பெற்றவர், அதனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மற்றவங்களை போல இல்லாம. இப்போ கரூர் இஷ்யூக்காக சிபிஐ வழக்குக்காக போயிருந்தாங்க. அதை பெரிய பிரேக்கிங் நியூஸாக அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பெருசாக போட்டிருந்தாங்க. இதில் வந்து விஜய் சிக்க போறாரு, அந்த ப்ரூஃப் எல்லாம் சிபிஐ எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த கேரவன்ல உள்ள சிசிடிவியை டெலீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓட்ட பொறுக்கிறதுக்காக. ரஜினி ரசிகர்கள் ஓட்டு 100 ஓட்டு கிடைக்காதா, ஒரு 200 ஓட்டு கிடையாது, அல்பத்தனை இதெல்லாம். விஜய் தான் முதலமைச்சர் அப்படி ஒத்துக்கினாதான் கூட்டணி மண்ணாங்கட்டி எல்லாம். வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. எலெக்ஷன் இன்னும் ஒரு 30 நாள்ல ரொம்ப நெருங்கிடுச்சு. எல்லா கட்சிகளுமே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. தாவைக்கால இன்னும் அறிவிக்கல. எல்லா கட்சியிலும் வேட்பாளர் எங்க அறிவிச்சாங்க? ஒன்லி தாம் தமிழர் தான் அறிவிச்சிருக்காங்க. சொல்லுங்க. கூட்டணி கட்சிகள்லாம் ஓரளவு தொகுதி பங்கீடுகள் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. தொகுதி பங்கீடுகள் வேட்பாளர்கள் யாரும் அறிவிக்கல. தாவைக்கால வேட்பாளர்களை நியமிச்சிட்டாங்களா, இல்லை அதுக்கான செயல்முறைகள் எந்த அளவுக்கு திட்டமிடல் இருக்கு? பத்திரிகையில வந்த செய்தி தான். தாவேக்கால மார்ச் 10 சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா விஜய. அன்னைக்கு அவர் போக மாட்டேன்னு சொன்னது காரணமே நேர்காணல் வச்சிருந்தாரு. அன்று அவங்க தலைமை அலுவலகத்துல ஒரு 60 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ண, ஒரு 60 பேரை அவர் நேரா இன்டர்வியூ பார்த்து அவங்கள நீங்க தான் கேண்டிடேட்டு, தேர்தலில் போய் நாளையிலேருந்து களத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணும்போது 234 அப்போ உங்கள் பேர் வந்துடும். ஆனால் காத்திருக்க வேணாம், யூ ஸ்டார்ட் எலெக்ஷன் ஒர்க், உங்கள் ரெஸ்பெக்டிவ் கான்ஸ்டிடுவன்சிக்கு போயிடுங்கன்னு சொல்லி ஒரு 60 பேரை ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு அன்அஃபிஷியலி. அவங்களுக்கும் அதை இன்டிமேட் பண்ணிட்டாரு. ஸோ மார்ச் 15 தான் 4 மணிக்கு தான் அந்த இது வந்தது, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் 23. ஆனா இவர் மார்ச் 10 அன்னைக்கே 60 பேரை கிளியர் பண்ணி அமிச்சிட்டாரு. அப்ப எல்லா கட்சியை விட தாவேக்கா தான் முதல்ல 60 பேரை அறிவிச்சிருக்குது. அபிஷியலா அறிவிக்கல. ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்துல வேலையை தொடங்கி 10 நாள் ஆச்சு. பெரம்பூர்ல விஜய்க்காக வேலை நடக்க ஆரம்பிச்சாச்சு. டி நகர்ல புசி ஆனந்த், கோபிச்செட்டிப்பாளையத்துல 1 மாசமா வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன். 2 மாசமா அருண்ராஜ் திருச்செங்கோட்ல வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால தே ஆர் வெரி சைலண்ட்லி ஒர்க்கிங். மற்றவங்க மாதிரி ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்காம அமைதியா அவங்க வேலை செய்யறாங்க. பட் தே ஆர் வெரி அட்வான்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுக்க காரணம் ஏதாவது இருக்குதா? இல்லை பெருசா ஒன்றும் காரணம் இல்லைங்க. அதாவது நம்ம அமைச்சர் சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவருடைய ரவுடித்தனம் அராஜகம்லாம் அந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக துறைமுகம் பகுதியில் போயிட்டு அவங்க தொண்டர்கள், தாவேக்கா தொண்டர்கள் ஏதோ சர்வே எடுக்க போனப்போ பெண் தொண்டர்கள் என்றும் பாராமல் திமுக குண்டற்படை போய் அவங்கள வயிற்றுலலாம் கர்ப்பிணியாக இருந்தாங்களாம் ஒரு பெண், எட்டி உதைச்சி கடைசியில் அவங்க தான் தாக்கிட்டாங்கன்னு போய் அவங்க மேலே புகார் கொடுத்து தாக்கினவங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க திமுக பிரமுகர்கள்லாம். இந்த கதையெல்லாம் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகைலாம் வந்தது தான். அந்த செய்தியை கேள்விப்பட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த அளவுக்கு பண்றாங்களே, என்ன மேட்ரு, என்ன பேக்ரவுண்ட் கேட்டப்போ அவருக்கு சொல்லப்பட்டதான், இந்த மாதிரி இங்கே தாதா மாதிரி இருக்காரு இவரு. தாதா தான் அவரு, பழைய தாதா. அவர் இப்போ பவர்ஃபுல் மினிஸ்டர், சென்னைக்கு மினிஸ்டர் அவர் தானே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு இன்சார்ஜ் மினிஸ்டர் போட்டிருக்காரு ஸ்டாலின். அதுல சென்னைக்கு அதனாலதான் பாருங்க எல்லாத்துலயும் மூக்க நுழைப்பாரு அவரு. ஒரு பேர் அறநிலையத்துறைக்கு அமைச்சர்னு. கார்பரேஷன் ப்ராப்ளம்னா நேரு வரமாட்டாரு, தூய்மை இவர் தான் முன்னால் நிற்பாரு. மேயர் பிரியாக்கு கூட நின்றுட்டு இவர் தான் எல்லாம் பண்ணுவாரு. அதே போல சிஎம்டி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, சென்னை மெட்ரோபாலிட்டன் இது டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு
ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட உறவு. அந்த அம்மா துர்கா ஸ்டாலின் எங்கேயாவது போனாங்கன்னா செருப்பு தூக்கி போடுறதுல இருந்து பணிவு, ரொம்ப பணிவு. அதனால வந்து கிச்சன் கேபினெட்ல இருக்கிற ஆள்ல ஒரு ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். தெரியல. துர்கா ஸ்டாலினுடைய இதை பெற்றவர், நன்மதிப்பை பெற்றவர். அதனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மற்றவங்களை போல இல்லாம எக்ஸ்ட்ராவா அராஜகம் பண்றாரு. எல்லா அமைச்சர்களுமே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்க பகுதியில. இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றார், தூக்கலா இருக்குதுன்னா தான் சரி. அப்படின்னா அந்த இடத்துக்கே நம்ம போவோம், வண்டியை தூக்கு துறைமுகத்துக்குன்னு சொல்லி துறைமுக நிகழ்ச்சிக்காகத்தான் வட சென்னையில சேகர் பாபுக்கு ஒரு அடி கொடுக்கணும். வட சென்னையில ஒரு பெரிய அளவுக்கு திமுகவுக்கு தோல்வி ஏற்படுத்தணும். வட சென்னையில 4 தொகுதியும் என்ன இருக்குன்னு நினைக்க. மாவட்டம்ன்றது வட சென்னைய வடக்கு மேற்கு வடமேற்கு வடகிழக்கு வட சவுத் தென்னி பதவி கொடுக்கறதுக்காக மத்திய சென்னை அப்படி மொத்த மத்திய வடக்கு சென்னை மத்திய தென்கிழக்கு சென்னைன்னு சென்னை மாவட்டம் திமுக எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மாவட்டமா இருந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால. அப்போ வந்து ஆர்டி சீதாபதினு ஒரு ஆள் இருக்கா, அவர் பெரிய ஆளு. அவர் தான் சென்னை மாவட்ட செயலாளர். அவர் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறாருன்னு பார்த்து அவர் ரெக்கையை கட் பண்ணதுக்காக அன்னைக்கு கருணாநிதி அப்பதான் வட சென்னை தென் சென்னைன்னு பிரிச்சாரு. இவ்வளவு பெருசா இவங்கிட்ட கொடுத்தா நாளைக்கு இவனே சிக்கல் ஆயிடுவான்டான்ட்டு. அப்பதான் வட சென்னை இல்ல, அதுக்கு ஆர்டி சீதாபதி மாத்திட்டு டிஆர் பாலுவை போட்டாங்க. இப்ப இருக்காரு அவரை சென்னை மாவட்ட செயலா போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் வட சென்னை தென் சென்னைன்னு பிரிச்சாங்க. அது மாதிரி இன்னைக்கு வட சென்னையிலேயே ஒரு 4 மாவட்டம் 5 மாவட்டம் இருக்கு. தென் சென்னையில மத்திய சென்னையில ஒரு 5. ஆக ஒரு மாவட்டமாக இருந்த அந்த கட்சி இன்னைக்கு 10-15 மாவட்டமாக சென்னையை சுத்தி இருக்கிற ஏரியால இருக்கு. ஆனாலும் வந்து இவர் தான் சேகர் பாபு தான் எல்லாரையும் விட பவர்ஃபுல்லா, ஏன்னா இவர் டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் இல்லையா, அதனால இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அரசியல் ரீதியா பாடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தான் போய் அங்க நின்னாதான் சுத்தி இருக்கிற எல்லா தொகுதியும் வைப்ரேஷன் ஆவான்ல, ஒரு பவர் கிடைக்கும். சென்னைக்கே அந்த 16 தொகுதியிலுமே எஃபெக்டிவ் இருக்கும் விஜய் நிக்கிறாருன்னா. அதனால அதுதான் தேர்ந்தெடுத்தாங்கன்றது எனக்கு செவி வழி செய்தி. ஆனால் இப்போ கரூர் இஷ்யூக்காக சிபிஐ வழக்குக்காக போயிருந்தாப்புல, அதை பெரிய பிரேக்கிங் நியூஸாக அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பெருசாக போட்டிருந்தாங்க. இதில் வந்து விஜய் சிக்க போகிறாரு, கரூர் இஷ்யூவில் வந்து ட்ரோன் காட்சிகளை வச்சு அவங்க படத்துக்காக ஷூட் பண்ணதுக்காக அதை ப்ரூஃப் எல்லாம் சிபிஐ எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த கேரவனில் உள்ள சிசிடிவியை டெலீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் சிலரும் அந்த எக்ஸ் தளத்துல பதிவுலாம். அவங்கெல்லாம் ஊடகவியலாளர்களுங்க, திமுக ஏஜென்ட்டுகள், புரோக்கர்கள். சவுக்கு சங்கர் இப்ப வெளியே வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸோட வெளியே வரணும், மக்கள் கவனத்தை பெறணுன்றதுக்காக. இல்லைன்னா அவர் சிபிஐ இல்ல, அவருக்கு ஆளுங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பிஜேபி ஆதரவாளர் தானே, ஒருவேளை சிபிஐ ஆளுங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே உதவாத மேட்ருங்க. அவருக்கு ஒரு ஷூட்டிங் நடத்தி மாஸ்டர் படத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆட்களை வச்சு அந்த ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு கூலி கிடைக்குங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு திரைத்துறையில எக்ஸ்ட்ராலாம் நடிக்கிறாங்களே. அதனால விஜய் வந்துங்க படப்பிடிப்பு நடத்தணும்னா 10,000 பேரை நிறுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, அதுக்காக ஏஜென்ட் இருக்காங்க சினி ஃபீல்டுல. யாருக்கும் நிறுத்த வைக்க முடியும், பைசா தானேங்க, தயாரிப்பாளர் செலவு பண்ணிட்டு போறான். இது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு விஜய் ஒரு தேர்தல் கூட்டத்தை தான் கூட்டி எடுக்கணும், அதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது வந்துங்க எதையுமே சொல்ல முடியல. முந்தா நாள் வரைக்கும் ரஜினிகாந்த் இஷ்யூ ஓடிச்சு, அதுக்கப்புறம் காலம் பதில் சொல்லும் காத்திருந்துன்னு அவர் ஒரு பெரிய சன்மார்க்க சாமியாரு. எவனோ என்னென்னவோ செருப்படியெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ வெற்றிடம் இருக்குது அதனால நான் வரேன்னப்போ சுடுகாட்டுல கூட வெற்றிடம் இருக்கு, அங்க போய் படுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் கோபம் வராத அவதூறுன்னு நினைக்காத இவரு இன்னைக்கு வந்து அவர் ஒன்றும் தப்பா பேசல. ஆதவர்ஜுனா சரியான விஷயத்த தேர்தல் நேரத்துல பேசினாருன்றதுதான். உடனே அதுக்குன்னு காத்துட்டு இருக்காங்கல்ல, 4 நாள் டைம் எடுத்துக்கினாங்க எல்லாரும் கூடி பேசி இதை எப்படி நம்ம திருப்பலாம் அப்படின்றதுக்காக 4 நாள் டைம் எடுத்து நிதானமா எடப்பாடி
நீங்க பாருங்க அந்த லீடர்கள்லாம் என்ன ரஜினிகாந்துக்கு ஏதாவது ஆகி போச்சா? ஆமா, எல்லாருமே குரல் கொடுத்திருந்தாங்க. இல்ல, என்ன குரல்? எல்லாமே ஓட்ட பொறுக்கிறதுக்காக. ரஜினி ரசிகர்கள் ஓட்டு 100 ஓட்டு கிடைக்காதா? ஒரு 200 ஓட்டு கிடையாது. அல்பத்தனம் இதெல்லாம். என்ன ரஜினி என்ன சொல்லிட்டார் ஆதவ அர்ஜுனா? உண்மையை தானேங்க சொன்னாரு. திமுக காரன் எவனும் மறுக்கல. அதை பார்த்தீங்களா நீங்க? திமுக காரன் எவனும் மறுக்கல. திமுக தானேங்க மறுக்கணும். நாங்க எந்த அழுத்தத்தையும் கொடுக்கல. இப்போ சிபிஐ வீரபாண்டியன் சொல்றாருல, எங்களுக்கு திமுக கட்டளையிடவில்லை, எங்களை அழுத்தம் கொடுக்கல, நாங்களே 5 ஆக்கிட்டோம், எங்களுக்கு அதிகமா வேணாம்னு சொல்லிட்டு. என்ன கதை அடிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குதுங்க. அதான் சார், இப்போ அதுவும் மார்க்சிஸ்ட் நிலைமை 3 சுற்று முடிஞ்சிடுச்சா. சண்முகம் பாவம், அவரு உறுதியா இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறார். ஆனா எல்லா கட்சியிலுமே திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா? சிபிஐ இல்லைன்னா முத்தரசன், அப்புறம் இந்த கோ பழனிசாமி பழைய எம்எல்ஏ, இந்த பழைய ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் திமுக. சுப்பராயன், திருப்பூர் சுப்பராயன் எம்பியா இருக்காரு, இவங்கெல்லாம் திமுக அணியினுடைய உறுப்பினர்கள். இப்ப சிபிஎம்லயும் அது மாதிரி இருக்காங்க கொஞ்சம் பேரு. பாலகிருஷ்ணன் பழைய செயலாளர்லாம். இப்ப இவங்கெல்லாம் நிர்பந்திக்கிறாங்களாம். எனக்கு கிடைச்ச தகவல், இவங்கெல்லாம் பரவாயில்ல 5ன்னா ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில போட்டி போடணும்னு ஆசை இருக்கும். இப்ப சண்முகம் அவர் உண்மையிலேயே கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே நான் பாக்குற வந்ததுல இருந்து, சாம்சங் போராட்டத்தின் போதும் மற்ற நேரங்கள் போதும் அவர் சரியான நிலையை எடுத்திருக்காரு. சிபிஐ அப்படி கிடையாதுங்க. சிபிஐ குனிங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, ஸ்டாலின் காலிலே விழுந்துருவாங்க. சிபிஎம் குறைஞ்சபட்சம் நாங்க காலில் விழ மாட்டோம்னு 1 நாள் 2 நாள் சொல்லிட்டு அப்புறமா காலில் விழுவாங்க. 2 கம்யூனிஸ்டுகளுமே இன்னைக்கு இருக்கிற நம்ம ஒரு காலத்துல 13 சீட்டு 15 சீட்லாம் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் கருணாநிதிலாம் இருந்த இடத்துல. இப்ப என்னடான்னா, அதாவது தேமுதிகவை விட குறைவாக மக்கள் நீதி மையத்துக்கு இணையாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த தேர்தலில் இவங்கெல்லாம் காணாம போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சனாதனத்தை எதிர்க்கிறதுக்காக வேற வழி இல்லாம சமரசம் பண்ண வேண்டியிருக்கு. சனாதனத்தோட வாழ்ந்தவர் தானேங்க ஸ்டாலின் அப்பா. வாஜ்பாய் ஆட்சியில என்ன பேசுறீங்க? இவங்கெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கிறவங்க எதுக்கு முருகன் மாநாடு நடத்தினாங்க? அறநிலையத்துறை சார்பா. அரசு என்பது மதச்சார்பற்ற அரசு தானே. இது எந்த மதத்தையும் அரசு சார்ந்து இருக்க கூடாது. அப்புறம் எதுக்கு முருகன் மாநாடு நடத்துறீங்க? RSS கார மதுரையில் நடத்துறதுக்கு முன்னால இவங்க நடத்தினாங்களா? அதனால இது எல்லாமே நாடகம் தாங்க இது. இல்ல, கூட்டணி விஷயத்துல தாவைக்கால எல்லாரும் வெவ்வேறு விதமான பேச்சுக்களை சொல்றேன். இப்போ அருண்குமார் எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை, யாருமே கூட்டணி கூப்பிடலைன்னு சொன்னாப்புல. விஜயும் அந்த மாதிரி சொன்னாப்புல. ஆனா ஆதவ அர்ஜுனா 92 சீட்டு தரோம், 2.5 வருஷத்துக்கு முதலமைச்சர் பதவி தரோம். ஏன் இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு? இல்ல உண்மை என்னதான்? குழப்பம் இல்ல, கம்யூனிகேஷன் கேப். கன்ஃபியூஷன் வேற, கம்யூனிகேஷன் கேப் வேற. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ தாவேகா என்பது ஒற்றை தலைமை கட்சியா இரட்டை தலைமை கட்சியா? அதிமுக மாதிரி. தாவேகா என்பது ஒற்றை தலைமை கட்சி. அங்க ஆல் பவர்ஃபுல் டிசிஷன் மேக்கர், லாஸ்ட் வேர்டு யார் சொல்லுவாங்க அந்த கட்சியிலன்னா விஜய் தான். விஜய் ஒண்ணுன்னா மற்றவங்க எல்லாம் 0 தான். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான், எம்ஜிஆர் மந்திரிகளை சொன்ன மாதிரி தான். ஸோ விஜய் இஸ் ஏ பவர்ஃபுல் பர்சன், இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தி டிவிகே. அவர் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு தெளிவா சில விஷயங்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? நான் எதற்காகவும் யாரோடும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். 2 விஷயம் சொன்னார். நம்முடைய கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை, செக்குலர் பாலிசிஸ். இதுல எந்த காம்ப்ரமைஸ் எப்போதும் செய்ய மாட்டேன். 2வது, நமது கட்சி தலைமையில்தான் ஆட்சி அமையணும். அதாவது நான் சொல்றேன், விஜய் தான் முதலமைச்சர், அப்படி ஒத்துக்கினாதான் கூட்டணி மண்ணாங்கட்டி எல்லாம். விஜய் சொல்லிட்டாருங்க. அப்புறம் என்னங்க செங்கோட்டையன் கருங்கோட்டையன்னுட்டு. விஜய் சொன்ன பிறகு நோ அதர் வேர்ட்ஸ். கடைசி பிரஸ் இதை எடுத்துக்கணும் இல்ல. ஆனா இன்னும் காசிப் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.